ஹலோ வணக்கம் அனைவருக்கும். நாம போன கிளாஸை எங்க விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ WH கொஸ்டினில் கொஞ்சம் கொஸ்டின் பார்த்தோம். போன கிளாஸ் பார்க்கலைன்னா அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸில் முன்னாடி இருக்கிற கொஸ்டின்லாம் பார்க்கலைன்னா கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? டக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா எதுவும் புரியாத மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் ஜம்ப் பண்ணாதீங்க. சில கொஸ்டின் நான் அடுத்த கிளாஸ் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டினை மட்டும் நான் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கொஸ்டின் டேக்குள்ள ஜம்ப் பண்ணிடுவோம். ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவர்? இது என்னது? ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவர்? WH கொஸ்டின். இப்போ என்ன பண்ணணும்? இதை ஒதுக்கி வச்சிடணும். இதை சென்டென்ஸாக மாற்றணும். யூ டிட் கிராஸ் த ரிவர். சென்டென்ஸாக மாற்றியாச்சு. இப்போ வாய்ஸ் மாற்றணும். ரிவர் The river was crossed. The river was crossed by you. The river was crossed by you. அடுத்தது வாய்ஸ் மாற்றணும். சரி, வாய்ஸ் மாற்றியாச்சு. சாரி, சென்டென்ஸை மாற்றியாச்சு. சென்டென்ஸ் இருந்து வாய்ஸ் மாற்றியாச்சு. வாய்ஸ் மாற்றினதை கொஸ்டினாக மாற்றணும். Was the river crossed by you? Was the river crossed by you? கடைசி என்ன பண்ணிடணும்? இந்த ஹவ் தூக்கிட்டோம்ல, அந்த ஹவ் அப்படியே சேர்த்துடணும். How was the river crossed by you? How was the river crossed by you? How did you cross the river? எப்படி மாறிடும்னா how was the river crossed by you? அடுத்தது, why have you left your brother at home? வேகமா, have you left your brother at home? You have left your brother at home. You have left your brother at home. சரியா? இதை வாய்ஸ் மாத்தணும்னா your brother, யார் பிரதர், உங்களுடைய பிரதர் அப்படின்னு சொல்றது. யார் பிரதர் மொத்தமா தான் எடுக்கணும். சரியா? மொத்தமா உங்களுடைய சகோதரன் அப்படின்னு சொல்றோம். யார் பிரதர், யார் பிரதர். இங்க யூ வந்ததுனால ஹேவ் போட்டிருக்கோம். யார் பிரதர் சிங்குலர். ஹேஸ் பீன் லெஃப்ட் அட் ஹோம். ஹேஸ் பீன் லெஃப்ட் பை யூ அட் ஹோம். ஹேஸ் பீன் லெஃப்ட் பை யூ அட் ஹோம் போட்டாச்சு. சென்டென்ஸா மாத்தணும்னா கொஸ்டினா மாத்தணும் அப்படின்னா has your brother been left by you at home? இந்த ஒய்ங்கிற வார்த்தையை கடைசியா சேர்த்துருவோம். why has your brother been left by you at home? why has your brother been left by you at home? ரைட். தேவைக்கு அதிகமாகவே எல்லா கொஸ்டினையுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது எதுக்கு போக போறோம்? எதுக்கு அப்படின்னா கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்ஸுக்கு போக போறோம். சரிங்களா? கொஸ்டின் டேக்ஸுக்கு போக போறோம். கொஸ்டின் டேக் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக் பார்ப்போம். அட்வான்ஸ்டா ஒன்றும் இல்லை, டம்மியாக தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமான இருக்காது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் imperative sentence, கட்டளை வாக்கியம். imperative sentence, கட்டளை வாக்கியம் எப்படி பண்ணணும், என்ன போடணும் அப்படின்னா will you இல்ல would you போடணும். imperative sentence will you இல்ல would you ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்காது. சரியா? will you இல்ல would you. அப்படி தப்பி தவறி ரெண்டுமே ஆப்ஷன்ல வந்துட்டுனா கூட will you தான் போடுங்க. இங்க கொடுத்துருக்கிறது பார்க்காதீங்க, இங்க தெளிவா இல்ல. will you இங்க would you யூஸ் பண்ணிருக்காங்க. would you யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற சென்ஸ்ல would you யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நீங்க என்ன பண்ணிக்கலாம், will you இல்ல would you ரெண்டுமே போட்டுக்கலாம். தி imperative sentence, imperative sentenceனா கட்டளை வாக்கியம் அப்படின்னா என்னதுதான்? கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியம் என்னெல்லாம் வரும்? கமாண்ட், ஆர்டர்,
ரெக்வெஸ்ட் இதெல்லாம் வரும். கமாண்ட், ஆர்டர், ரெக்வெஸ்ட் எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்குள்ள தான் வரும். இங்க would you, இங்க would you போட்டிருக்காங்க, will you போடலாம், இங்கேயும் would you போடலாம். சரியா? இந்த இருக்கு பாருங்க, ப்ளீஸ் பிரிங் மீ a glass of water, ஒரு ரெக்வெஸ்ட், தயவு செஞ்சு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொண்டு வா, ரெக்வெஸ்ட். would you இல்ல will you. ஆல்வேஸ் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ், would you இல்லைன்னா will you. join us for lunch, ஆல்வேஸ் ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ், எப்பயும் ஃபாலோ பண்ணுங்க. கமாண்ட், லஞ்சுக்கு எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. கமாண்ட், will you இல்ல would you. அதே மாதிரி டோன்ட் எவர் மெடில், என்னுடைய பேப்பர்ல விளையாடாத, மிடில்னா விளையாடுறது, இந்த நெகட்டிவ் சென்ஸ், என் வாழ்க்கையில விளையாடுறாதடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த மிடில்ங்கிற வார்த்தை. அதே மாதிரி will you இல்ல would you. அப்ப இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கொஸ்டின் டேக்ல வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன போடணும், will you போடணும். அப்படி இல்லைன்னா would you போடணும். சரி, இருக்கிறதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் எதெல்லாம் அப்படின்னு பாத்துக்கோங்க. எவ்ரி ஒன், எவ்ரிபடி, அதாவது எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எவ்ரிதிங், someone, somebody, something சேர்த்து. இதெல்லாம் வச்சு படிக்க போறோம். someone, somebody, something, anyone, 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 anybody, anything, சம்திங், எனிதிங், எவ்ரிதிங். ஆக்சுவலா இங்க தான் வரும், இங்க தப்பா எழுதிருக்காங்க. எவ்ரிதிங், நோ ஒன், நோபடி, நத்திங். அதாவதுமா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். someone, somebody, something. எங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது இருக்கும். அப்புறம் anyone, anybody, anything. இந்த சைடு கொஞ்சம் எழுதுறேன், அந்த சைடு கொஞ்சம் எழுதுறேன், காரணத்தோட தான். சரியா? அடுத்தது everyone, இந்த இடத்துல தப்பா கொடுத்துருக்காங்க, ஸோ இதை பார்க்க வேண்டாம். everyone, everybody, everything, கடைசியா no one, nobody, nothing. இப்போ someone, somebody இந்த சைடு எழுதியிருக்கேன், அந்த சைடு something. anyone, anybody இந்த சைடு anything. everyone, everybody இந்த சைடு everything. no one, nobody இந்த சைடு nothing. எங்கிட்ட எல்லாமே பொருள். something, anything, everything, nothing பொருள், பொருள், பொருட்கள், things, things. இது எல்லாமே persons, இதெல்லாமே persons. சரியா? இதெல்லாமே persons. சரி, someone, somebody, something, anyone, anybody, anything, everyone, everybody, everything, no one, nobody, nothing. இது எது வந்தாலும் சிங்குலர் தான் ஃபர்ஸ்ட் போடணும். இந்த பாயிண்ட்டை நான் ஏற்கனவே சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல சொல்லிட்டேன். இது வந்துருச்சுனாலே என்ன போடணும், கண்டிப்பா சிங்குலர் தான் போடணும். சிங்குலர். nobody has, everyone has, nothing has. இதுல இருக்கு 12 இருக்குது. சரியா? 12 இருக்கும். someone, somebody, something மாதிரி 4 செட் இருக்குது, 12 இருக்குது. எது வந்தாலும் சிங்குலர் வேர்ப் தான் போடணும். ஃபர்ஸ்ட் சிங்குலர் வேர்ப் போடணும். has arrived. சரியா? has arrived, has arrived. ஃபர்ஸ்ட் இதுக்கு வரும். nobody has arrived, யாருமே வரல. nobody has arrived. நல்லா ஒரு வித்தை புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே படிச்சதுதான். சென்டென்ஸ் பாசிட்டிவ்னா கொஸ்டின் டேக் நெகட்டிவ், சென்டென்ஸ் நெகட்டிவ்னா கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். சென்டென்ஸ் பாசிட்டிவ், he is playing, isn't he, he is not playing, is he. சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். சென்டென்ஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் நெகட்டிவ். nobody has arrived yetனா யாருமே இன்னும் வரலன்னு சொல்றோம். சென்டென்ஸ் நெகட்டிவ். அப்ப கொஸ்டின் டேக் ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா பாசிட்டிவ்னு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்?
பாசிட்டிவ் அப்படின்னு தெரியும். சென்டென்ஸ் நெகட்டிவ்னா கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். சரி, இப்போ இந்த வார்த்தை இருக்குல்ல, சம் ஒன் சம்படி, எனி ஒன் எனிபடி, எவ்ரி ஒன் எவ்ரிபடி, நோ ஒன் நோபடி, எல்லாம் வந்துச்சுனாலே கொஸ்டின் டேக்ல என்ன போடணும்னா ஹேவ்ங்கிற வார்த்தை போடணும். அதாவது கொஸ்டின் டேக்ல என்ன போடணும் அப்படின்னா ப்ளூரல் போடணும். ஹேவ்ங்கிறது கூட வேண்டாம், ப்ளூரல் போடணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, கொஸ்டின் டேக்ல ப்ளூரல் போடணும். சப்ஜெக்ட் நோபடி வந்துச்சு, நோபடி சப்ஜெக்டா வந்துச்சுன்னா வேர்பு சிங்குலர்ல தான் இருக்கும். நோபடி சப்ஜெக்ட் சிங்குலர், வேர்பு சிங்குலர், கொஸ்டின் டேக் ப்ளூரல். கொஸ்டின் டேக் என்னது? கொஸ்டின் டேக் எப்படி போடணும்? ப்ளூரல்ல போடணும். கொஸ்டின் டேக்ல நீங்க என்ன போடணும்னா தேன்னு போடணும். கொஸ்டின் டேக்ல என்ன பண்ணணும்? தே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும், ப்ளூரல். கரெக்டா? கொஸ்டின் டேக்ல தேங்கிற வார்த்தை போடணும், ப்ளூரல். ஃபர்ஸ்ட், நோபடி ஹாஸ் அரைவ்ட். இப்படி இருக்குது, நோபடி சிங்குலர், ஹாஸ் அரைவ்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல சப்ஜெக்ட் நோபடி இதெல்லாம் சப்ஜெக்ட்ல வரும்போது வேர்பு சிங்குலர், இதெல்லாம் வரும்போது சப்ஜெக்ட்ல வரும்போது வேர்பு சிங்குலர், வேர்பு சிங்குலர், கொஸ்டின் டேக் ப்ளூரல். இந்த 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 பாக்ஸ் போட்டு இதை கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது கொஸ்டின் டேக் ப்ளூரலா போடணும். இப்போ தேங்கிற வார்த்தை போடணும், தேங்கிற வார்த்தை போட்டுட்டோம். தேங்கிறது ப்ளூரல்னால இந்த தேக்கு பக்கத்துல வர்ற வேர்பும் ப்ளூரலா போடணும். இது அப்படியே மனப்பாடம் பண்ண வைப்பாங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. நோபடி, இந்த வார்த்தைகள் எல்லாமே யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. நோபடி, சம்படி, எனிபடி, எவரிபடி யாருன்னே தெரியாது. அதனால தே போட்டுக்கிறோம். தே ப்ளூரல்னா பக்கத்துல போடுறதும் ப்ளூரல்ல தான் போடும். தே போடுறோம்னா இதுக்கு பக்கத்துல இருக்கிறது என்னதான் வரும்? ப்ளூரல் தான் வரும். ஹாஸ்ன்ட் தேன்னு நீங்க போட்டீங்கன்னா நோபடி ஹாஸ் அரைவ்டு, சென்டென்ஸ் நெகட்டிவ். அப்போ கொஸ்டின் டேக் பாசிட்டிவ், ஹாஸ் தேன்னு நீங்க போட்டீங்கன்னா தப்பு, ஹாவ் தேன்னு போடும். நோபடி ஹாஸ் அரைவ்டு, ஹாவ் தே. நிறைய எக்ஸாம்பிள் போடுவோம், புரியும். சரியா? எவ்ரிபடி, எவ்ரிபடி, everyone everybody, everybody படாசா, everybody is coming, everybody is coming. இந்த வார்த்தையை பார்த்தோன்னே அலர்ட் ஆயிடணும், மைண்ட் அலர்ட் ஆயிடணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை பார்த்தோன்னே மைண்ட் அலர்ட் ஆயிடணும். சப்ஜெக்ட் மைண்ட் அலர்ட் ஆகி எவ்ரிபடி இஸ் கம்மிங் போட்ட உடனே எவ்ரிபடிங்கிற வார்த்தை வந்துருச்சு, எவ்ரி ஒன் எவ்ரிபடி அதெல்லாம் வந்துருச்சு. சரியா? எவ்ரி ஒன் எவ்ரிபடி, சம் ஒன் சம்படி, நோ ஒன் நோபடி, எனி ஒன் எனிபடி, தே போடுறோம். சென்டென்ஸ் பாசிட்டிவ், அப்போ கொஸ்டின் டேக் நெகட்டிவ், அப்போ இன்ட் அப்படின்னு வரும். இஸ் கம்மி, இஸ்ன்ட்டு நீங்க போட்டீங்கன்னா தப்பு. ஏன்னா இங்க தே ப்ளூரல், பக்கத்துல ப்ளூரல் போடணும், ஆர் இன்ட்டு தே. எவ்ரிபடி இஸ் கம்மிங், ஆர் இன்ட்டு தே. சொல்லி பார்க்கறதுக்கு தப்பா இருக்கிற மாதிரியே இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் ஆக்சுவல் கிராமட்டிக்கலா கரெக்ட். சரியா? ஆக்சுவல் கிராமட்டிக்கலா என்ன அர்த்தம்? இதுதான் ஆக்சுவலா கிராமட்டிக்கலா, இதுதான் கரெக்ட். சரியா? அடுத்தது எதுக்கு ஆர்ன்ட்டு போட்டிருக்கோம்? இங்கிட்டு பாசிட்டிவ், சென்டென்ஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் நெகட்டிவ். ஆனா இங்க நோபடி ஹேஸ் அரைவ்டுனா நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். சரியா? someone is here, someone is here. someone வந்துருச்சா? தேய போட்டுடலாமா? இஸ்ன்ட்டு தே நம்ம போட முடியாது, அதனால இஸ்ஸுடைய ப்ளூரலான ஆர் இன்ட்டு தே, யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு பாசிட்டிவா சொல்றோம், கொஸ்டின் டேக் நெகட்டிவ். சரியா? இங்கிட்டு பாரு, everyone will attend the party, everyone will attend. இந்த இருக்கு verb, தே போட்டுட்டோம். தேக்கு பக்கத்துல வில்லுக்கு ப்ளூரல் சிங்குலர் கிடையாது, அப்படிதானே? he will play football,
தே வில் பிளே ஃபுட்பால். ரெண்டுக்குமே வில்லு தான் போடுவோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். வில் அப்படியே போட்டுக்கலாம். ஓன்ட்னு போட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிங்க, இதுல சிங்குலர் ப்ளூரல், இந்த வில்லுல சிங்குலர் ப்ளூரல் பிரச்சனை வரல, அதனால நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது சிங்குலர் ப்ளூரல் பிரச்சனை வருது. நோபடி ஹேஸ் அரைவ்டு, சிங்குலர் ப்ளூரல் பிரச்சனை இருக்குது. இங்கேயும் சிங்குலர் ப்ளூரல் பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல இல்ல. ஸோ அப்படியே போட்டு தே போட்டுக்கிறோம். தே கூட பக்கத்துல சிங்குலர் போட்டுற கூடாது. சரியா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. டவுட் வருதுன்னா பொறுமையா போறேன், ஏன்னா இது கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்துங்கிறதுனால. ஹி வில் பிளேயும் கரெக்ட், தே வில் பிளேயும் கரெக்ட். இப்போ பாருங்க, ஹி சிங்குலர் வில் பிளே தான் போடுறோம். தே ப்ளூரல், அதுக்கு என்ன போடுறோம், வில் பிளே தான் போடுறோம். அதான் சொன்னேன், இந்த வில்லுங்கிறது என்னது, சிங்குலர் ப்ளூரல் வச்சு மாறாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். கீழே கொஞ்சம் கொஸ்டினை முடிச்சுட்டு வருவோம் பாருங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தேனே, இதெல்லாம் பழைய கொஸ்டின் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை முடிச்சுட்டு நம்ம போவோம், அங்கதான் போவோம். சரிங்களா, சரி ரைட். இப்போ இந்த வார்த்தைகள் ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, பேர்லி, செல்டம் எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம்னா எப்பவாவது, எப்பொழுதாவது, எப்பவாச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்போதுமேன்னு சொல்ல, எப்பமாவது பண்ணுவோம், எப்பவாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எல்லாமே நெகட்டிவ்க்குரிய வார்த்தைகள், அவ்வளவுதான். எல்லாமே எதுக்குரிய வார்த்தைகள், நெகட்டிவ்க்குரிய வார்த்தைகள். நெகட்டிவ்க்குரிய வார்த்தைகள். ரேர்லி வந்துருச்சுனாலே சென்டென்ஸ் நெகட்டிவ், அப்போ கொஸ்டின் டேக பாசிட்டிவா போடணும். செல்டம் சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவா போடணும். புரியுதா? வி வந்துருச்சுன்னா இங்க வி போட்டுறோம். ரேர்லி விசிட்டுங்கிறது V1, ப்ளூரல் V1 வந்தா டூ போடுவோம். சிங்குலர் V1 வந்துச்சுன்னா டஸ் போடுவோம். V2 பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா டிட் போடுவோம். போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு பார்த்துருங்க. சரியா, அடுத்தது அஜித் செல்டம் ஸ்பீக்ஸ். செல்டம், ரேர்லி இப்பதான் பார்த்தோம். எப்பவாது நெகட்டிவ் சென்ஸ், அப்ப சென்டென்ஸ் நெகட்டிவ் ஆயிடுது, கொஸ்டின் டேக் பாசிட்டிவ்ல போடணும். அஜித் ஒரு நபர், அதனால ஹீ போட்டாச்சு. ஸ்பீக்ஸ் சிங்குலர் V1, அதனால டஸ் போடுறோம். இந்த இருக்குல்ல சிங்குலர் V1, அதனால டஸ் போட்டாச்சு. புரிஞ்சுதா? சரி, அடுத்தது இந்த ஈஸியான முடிச்சுட்டு வந்துடும். இங்க பார்த்து, லெட் அஸ் அப்படின்னு சென்டென்ஸ் ஆரம்பிச்சுனாலே கொஸ்டின் டேக் ஷால் பி, முடிஞ்சு போச்சு வேலை. லெட் அஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கனாலே, லெட் அஸ் தான் சுருக்கி எப்படி எழுதுறாங்கன்னா லெட்ஸ்ன்னு எழுதுவாங்க. எஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு அப்பாஸ்ட்ரோபி போட்டு எழுதுவாங்க. லெட்ஸ்னா என்ன அர்த்தம், லெட் அஸ்ன்னு அர்த்தம். லெட் அஸ்னா என்ன அர்த்தம், லெட் அஸ் அப்படின்னா நாம பண்ணுவோம். லெட் அஸ் க்ளோஸ் அவர் ஐஸ்னா நாம கண்ணை மூடுவோம் அப்படின்னு சொல்றது. சென்டென்ஸ் லெட்டர்ஸ்ல ஆரம்பிச்சுனாலே கொஸ்டின் டேக் ஷால் பி, முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா, முடிச்சுட்டு போய்கினே இருக்கலாம், ஈஸியா தட்டிட்டு போயிடும். சரியாமா? ரைட், இந்த கதை நம்மளுக்கு வேண்டாம். இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ல வரல. இது தேவையில்லாம நம்மளுக்கு படிச்ச விஷயங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸ்கூல் புக்ல இருந்துச்சு, இருந்தாலும் என்ன பண்ணல, சொல்லி கொடுக்கல. ஸ்கூல் புக்ல இருக்குது, இருந்தாலும் நான் கொஞ்சம் இது பண்ணி விடுறேன். ஏன்னா அந்த எவ்ரி ஒன் கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாகட்டும். கிளாஸ்ல எனக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும், புரியுதா, ரொம்ப லோடு ஏற்றிடுறோமா அப்படின்றது. இந்த விஷயம் நான் சொல்லி தாரேன், இப்போதைக்கு இல்லை. கொஞ்சம் இடம் வேணா விட்டுருங்க நோட்ஸ்ல, இப்போதைக்கு இல்லை. இந்த ஈதர் ஆஃப்லாம் நல்லா டீட்டெயிலாக நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோம். சரியா?
சரி, ப்ரோனவுன் டாபிக் எடுத்ததுக்கு அப்புறம் இது தெளிவாயிரும். ப்ரோனவுன் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டேன். சரி, இப்போ நான் படிச்ச விஷயத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்துருவோம். லெட்டஸ்க்கு ஷால் வி போட்டோம், இது ஈஸி. செல்டம், ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, எப்போவாது அப்படிங்கிற வார்த்தை வரும்போது சென்டென்ஸ் நெகட்டிவ் ஆயிரும். ஸோ கொஸ்டின் டேக் பாசிட்டிவ் போடணும். அப்புறம் இதா இருக்குல்ல இந்த சைடு நோ ஒன் நோபடிலாம் நெகட்டிவ், யாருமே இல்லைன்னு சொல்றது. நோ ஒன் நோபடி நத்திங்லாம் நெகட்டிவ். எல்லாத்துக்குமே வேர்பு சிங்குலரா இருக்கும், கொஸ்டின் டேக் ப்ளூரலா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேக்ல இதெல்லாம் பார்த்த உடனே எந்த வார்த்தையை எழுதிடணும்? தேயை எழுதிடணும், பக்கத்துல ப்ளூரல் வேர்பு போடும். சரியா? இன்னொரு 5 கொஸ்டின் இதுல போடுவோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு போடுவோம். சரியா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு போடுவோம். அதை முடிச்சுட்டு அப்புறம் இந்த சம்திங், எனிதிங், எவ்ரிதிங்லாம் வரும். விட்ட ஒரே ஒரு விஷயம், ஈஸி. இது ஈஸி, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபியூ அப்படின்னா அர்த்தம் வேற, ஃபியூனா அர்த்தம். சரியா? ஃபியூனா அர்த்தம் வேற, ஃபியூனா அர்த்தம் வேற. அதே மாதிரி லிட்டில்னா அர்த்தம் வேற, லிட்டில்னா அர்த்தம் வேற. என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபியூ லிட்டில்னு எழுதிங்கன்னா சென்டென்ஸுக்கு நெகட்டிவ் சென்ஸ். எவனுமே என் கிளாஸுக்கு வரலடா அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லுவேன்? ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் மை கிளாஸ். என் கிளாஸுக்கு எவனுமே வர மாட்டேங்காண்டா, எவனுமே கிளாஸை பார்க்க மாட்டேங்காண்டா அப்படின்னு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் மை கிளாஸ். இப்போ ஃபியூனா என்ன எடுத்தோம்னா பாசிட்டிவ் சென்ஸ். கொஞ்சம் பேராவது வாராண்டா, கொஞ்சம் பேராவது வாராங்க அப்படின்ட்டு பாசிட்டிவா சொல்லணும். அப்படின்னா ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டட் மை கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் சென்ஸ் சொல்றேன், கொஞ்சம் பேராவது வாராங்க அப்படின்ட்டு பாசிட்டிவா சொல்றேன். அப்போ ஃபியூனா பாசிட்டிவ், ஃபியூனா நெகட்டிவ். இதா இருக்கு பாருங்க, லிட்டில் ஃபியூ நெகட்டிவ், லிட்டில் ஃபியூனா பாசிட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? few germs can be viewed, can be viewed, a few sentence positive. அப்போ கொஸ்டின் டேக் எப்படி போடணும்? நெகட்டிவ்ல போடணும், நெகட்டிவ்ல போடணும். கேன் இருக்கிறதுனால என்ன போடணும்? கேன்ட்னு போடணும். few germs, few germs, கொஞ்சம் germs இருக்குது, அதனால ப்ளூரலான தேய போடும். சரியா? ப்ளூரலான என்ன போடுறோம்? தேய போடும். லிட்டில் டு யுவர் பேரண்ட்ஸ் நோ அபவுட் திஸ் ப்ராப்ளம். லிட்டில், லிட்டில்ங்கிற வார்த்தை இந்த பிரச்சனையை பத்தி உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது தானே, சுத்தமா தெரியாது தானே அப்படின்னு கேட்குறோம். சரியா? இன்வர்ஷன் வேற யூஸ் பண்ணிருக்காங்களே இங்க. ட்ரை பண்ணுவோம், நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. சரியா? லிட்டில் டு யுவர் பேரண்ட்ஸ் நோ அபவுட் திஸ் ப்ராப்ளம். லிட்டில் வந்துருச்சுனாலே சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். சரியா? இப்போ பேரண்ட்ஸ் ஆக்சுவலா என்ன அர்த்தம்னா, your parents do know, இந்த சென்டென்ஸ் நான் தெளிவா எழுது, லிட்டில் அபவுட் திஸ் ப்ராப்ளம். எல்லா டாபிக்கையும் ஒரே சென்டென்ஸை கொடுத்தா ஸ்டூடெண்ட் எப்படி படிப்பான்? அதில் இன்வர்ஷன் ஒரு டாபிக், ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வித்தை உங்களுக்கு இன்னும் சொல்லித்தரல. ஆக்சுவலாக சொல்லி கொடுத்துட்டேன் பாதி, உங்களுக்கே தெரியாம மீதி இன்னும் சொல்லித்தரேன். சரியா? யுவர் பேரண்ட்ஸ் டூ நோ லிட்டில் அபவுட் திஸ் ப்ராப்ளம். இப்படி இருக்கு, இந்த ப்ராப்ளம் பத்தி ரொம்ப கம்மியா தான் அம்மா அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு இருக்குது. சென்டென்ஸ்ல லிட்டில் வந்திருக்கு அப்படின்னா சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். பேரண்ட்ஸ் தே டூ நோ, டூ தே டூ நோ லிட்டில் அபவுட் திஸ் ப்ராப்ளம், டூ தே. சரியா? ஐ have little money, என்கிட்ட கையில காசு இல்ல, மந்த் எண்டு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கிடுவோம். ஐ ஹாவ் லிட்டில் மணி. லிட்டில் சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவ் போகணும். ஐ ஹாவ் லிட்டில் மணி. ஹாவ் இன்ட்டு ஐ அப்படின்னு போடக்கூடாது, ஹாவ் ஐ போடணும். சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவா போடணும். லிட்டில் வந்தா நெகட்டிவ், few வந்தா நெகட்டிவ், a few a littleங்கிறது பாசிட்டிவ். a few a little பாசிட்டிவ், few little நெகட்டிவ். சரியா? I have little money, have I. I have little money, have I. சரியா? ரைட். தெளிவா இருந்த கான்செப்ட் குழப்பிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க.
கன்ஃபார்மா நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். கொஸ்டின் டேக்ல கஷ்டமான கொஸ்டின் கேட்டா கூட நம்மளால போட முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டோம். பழைய கொஸ்டின் பாருங்களேன், நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். டோன்ட் லீவ் த ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன். ஃப்ரிட்ஜ் டோரை திறந்து வைக்காத. இது ஒரு கட்டளை, கமாண்டு, கட்டளை வாக்கியம். வில் யூ போடணும் இல்ல would you போடணும்னு சொல்லு. வில் யூ போடணும் இல்ல would you போடணும். டோன்ட் லீவ் த ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன். ஃப்ரிட்ஜ் டோரை திறந்து வைக்காத. கட்டளை வாக்கியம் எப்படி கண்டுபிடிக்கிறது? வேர்ப்ல ஆரம்பிக்குமா? சென்டென்ஸ் வேர்ப்ல ஆரம்பிக்கும். சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இருக்காது, சென்டென்ஸ் சப்ஜெக்ட் இருக்காது, வேர்ப்ல ஆரம்பிக்கும். அப்ப அது என்ன நினைச்சுக்கலாம் நம்ம? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வாக்கியம் எடுத்துரும். டோன்ட் லீவ் த ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன்ங்கிறது கட்டளை வாக்கியம். வில் யூ. லெட்டஸ்ல வந்துச்சுன்னா ஷால் வி. ஃபியூனா நெகட்டிவ், a ஃபியூனா பாசிட்டிவ். லிட்டில்னா நெகட்டிவ், a few, a லிட்டில்னா பாசிட்டிவ். செல்டம், ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி இப்படிலாம் வந்தா நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். எவ்ரி ஒன், எவ்ரிபடி இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஸ்டின் டேக் ப்ளூரல்ல போடணும். தே போட்டுட்டு ப்ளூரல்ல போடணும். ஜார்டி அட்டெண்ட்ஸ் த கிளாஸ் ரெகுலர்லி. அட்டெண்ட்ஸ் V1 சிங்குலர் V1. அப்ப டஸ். சென்டென்ஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் அப்ப நெகட்டிவ். டஸ் இன்ட்டு ஹி. இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்க. அட்டெண்ட்ஸ் த கிளாஸ் ரெகுலர்லி, சென்டென்ஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் நெகட்டிவ். அப்ப இது ரெண்டும் வராது. இது ரெண்டுல ஒன்று தான் வரும். அட்டென்ஸ்ங்கிறது சிங்குலர் V1. அப்ப இங்கேயும் சிங்குலர் V1 ஆன டஸ் இன்ட்டு போடும். டிடன்ட்ங்கிறது V2. ப்ளூரல் V1ங்கிறது do. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பழைய கிளாஸ்ல எடுத்திருப்பேன், வேர்ப்ல எடுத்திருப்பேன், திரும்ப கொஸ்டின் டேக் திரும்ப சொல்லியிருப்பேன். மை ஃபாதர் லவ்ஸ் ஹிஸ் நேட்டிவ் வில்லேஜ் தான் வேர்ப். வேர்ப் சிங்குலர் V1. அதே கதை. சென்டென்ஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் நெகட்டிவ். கொஸ்டின் டேக் நெகட்டிவ்னா இது வராது, ஹீ தான் போடுவோம். சிங்குலர் V1 டஸ் இன்ட்டு ஹீ. அடுத்தது, the conductor will not give you 10 ரூபா சேஞ்ச். 10 ரூபாய்க்கு கண்டக்டர் சேஞ்ச் கொடுக்க மாட்டார். இப்போ வில் நாட் கிவ், சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். இப்போ இது வராது, கொஸ்டின் டேக் பாசிட்டிவ், வில் இருக்குது. இப்போ வில்ல தூக்கி போட வேண்டியதான். கண்டக்டர் ஒரு ஆளு, ஹி, வில் ஹி. பழைய வீடியோ பார்க்காதவங்க கொஞ்சம் பார்த்து வந்துட்டு இல்லை, நம்ம கொஸ்டின் சூப்பரா வந்துட்டு இல்லை. இங்கதான் வச்சிருவாங்க பெரிய ஆப்பா. எவ்ரிபடி பார்த்தாலே உஷாராயிரும். எவ்ரி ஒன், எவ்ரிபடி, சம் ஒன், சம்படி, எனி ஒன், எனிபடி, நோ ஒன், நோபடி. இதை பார்த்தாலே உஷாராயிரணும். நோ ஒன், நோபடிங்கிறது மட்டும் நெகட்டிவ். சரியா? நெகட்டிவ். இதை எல்லாத்தையும் பார்த்தாலே உஷாராயிரும். உஷாராயி பார்க்க ஆரம்பிச்சு. எவ்ரிபடி வந்துட்டுனாலே கொஸ்டின் டேக் ப்ளூரல். கொஸ்டின் டேக் ப்ளூரல்னா எந்த வார்த்தையை போடணும்னு? தேன்கிறத போட்டுறணும்னு. சென்டென்ஸ் பாசிட்டிவ், எல்லாரும் அக்ரி பண்ணாங்க. அப்போ கொஸ்டின் டேக் நெகட்டிவ். அப்போ இது வராது, டூ தே வராது, டிட் தே வராது. இது ரெண்டுல ஒண்ணுதான். இது ரெண்டுல ஒண்ணுதான். அக்ரீடுங்கிறது என்னது? அக்ரீடுங்கிறது என்னது? V2. அக்ரீடுங்கிறது V2. சரியா? V2னா எந்த வார்த்தை போடணும்? டிட் போடணும். இந்த டிட்ங்கிற வார்த்தையில சிங்குலர் ப்ளூரல் இருக்குதான்னு செக் பண்ணணும். உனக்கு தெரியும், இருந்தாலும் he did a great job அப்படிதான் சொல்லுவோம். they did a great job. அப்ப சிங்குலரும் டிட் தான், ப்ளூரலும் டிட் தான். ஆனா இஸ் ஆருக்கு அப்படி கிடையாது. he is, they are. இதெல்லாம் பழைய கிளாஸ்ல சொல்லிட்டேன், இருந்தாலும் எனக்கு மன ஆறுதலுக்காக நான் சொல்லியிருக்கேன். அப்போ இது V2 டிடன்ட் போடணும், தேக்கு பக்கத்துல ப்ளூரல் தான் போடணும். டிட்ல சிங்குலரும் டிட் தான், ப்ளூரலும் டிட் தான். ஸோ போட்டுற வேண்டியதான். எவ்ரிபடி அக்ரி டு அவர் ப்ரொபோசல். டிடன்ட் தே. அடுத்தது, இட் இஸ் ரெய்னிங். இதுக்கு என்ன அர்த்தம்னா இட் இஸ்ன்னு அர்த்தம். கான்ட்ராக்ஷன்ஸ் பேரு, சுருக்கி எழுதுவாங்க. இட் இஸ் ரெய்னிங். அப்ப இஸ்ன்ட் இட் எங்க இருக்கு? இதா இருக்கு. ஆப்ஷனை நான் வைக்கல. எதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்? நம்மளுக்கு தான் தெரியுமே. தே கேம் பை கார், பாஸ்ட் டென்ஸ். டிடன்ட் தே.
பாசிட்டிவ், சென்டென்ஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் நெகட்டிவ். தே டோன்ட் லைக் மீ, சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். டூ தே, கடைசி ஷி கேன்ட் டூ த ஜாப், கேன் முடிஞ்சு. அடுத்தது தே ஹாவ் பீன் டு லண்டன், சென்டென்ஸ் பாசிட்டிவ், இப்போ கொஸ்டின் டேக் நெகட்டிவா இருக்கணும், அப்படி இல்லை தப்பு. அடுத்து ஹாவ் பீன் டு லண்டன் அப்படின்னா ஹேஸ்ன்ட் தே இல்லை, ஹாவ்ன்ட் தே. ஹாவ் இருந்தா ஹாவ் தானே போடணும், ஹாவ்ன்ட் தே. அடுத்தது தே ஹேட் பீன் டு லண்டன், தே ஹேட் பீன் டு லண்டன், ஹேட்ன்ட் தே, இதுதான் கரெக்ட். அடுத்தது தே ஹேட் பீன் டு லண்டன், ஹாவ்ன்ட் தே இல்லை, மேலே பார்த்த மாதிரி ஹேட்ன்ட் தே. அடுத்து ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் ஆஃப் ரெக்யூசிஷன். நம்மால் பார்த்துன்னு பதறிடுவாங்க, ஒன்றும் கிடையாது. கொஸ்டின் டேக் கரெக்டாக இருக்கிறத செக் பண்ணணும். ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன், ஃபைண்ட் அவுட் தி ஆட் ஒன், ஜஸ்ட் ஆட் ஒன்னை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. இப்போ இது என்னது, கொஸ்டின் டேக் எதுக்கு, கட்டளை வாக்கியத்துக்கு, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸுக்கு will you இல்லை would you போடும். இப்போ இதுதான் ஆன்சர். ஜஸ்ட் ஓப்பன் த டோர், ஜஸ்ட் கதவை தர. இது என்னது, ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். will you போடணும், இல்லை would you போடணும். அடுத்து which of the following sentences is correctனு கேட்டு, எது கரெக்ட்னு கேட்டு. சரிங்களா, ஒரு 4 கொஸ்டின் தான் பார்த்து எது கரெக்ட்னு கேட்டிருக்கான். யூ கேன் ஸ்டடி வெல், யூ கேன் ஸ்டடி வெல் சென்டென்ஸ் பாசிட்டிவ்னா கொஸ்டின் டேக் நெகட்டிவ் போடணும், காண்ட் யூன்னு. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மூவிஸ், சென்டென்ஸ் பாசிட்டிவ்னா கொஸ்டின் டேக் நெகட்டிவ் போடணும், லைக்குங்கிறது ப்ளூரல் V1, அப்போ டோன்ட் தே. அடுத்து we cannot live, can'tனா cannotனு, கேன் பிளஸ் நாட் தான் cannot, can'tனு எழுதுவோம். சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது, பாசிட்டிவ்ல இருக்கணும், அப்போ இது தப்பு, கேன் பி. அடுத்தது he didn't go, சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவ், did he, இதுதான் சரி, ஆன்சர் போட்டுற வேண்டியது. அடுத்தது கொஸ்டின் டேக் கொடுத்துட்டான், சென்டென்ஸை கேட்கும். டஸ்ன்ட் ஷீன்ட்டு இருக்கு, அப்போ கொஸ்டின் டேக் நெகட்டிவா இருக்குது, சென்டென்ஸ் பாசிட்டிவா இருக்கணும். சென்டென்ஸ் பாசிட்டிவ்னா இது வராது. டஸ் நாட் கோ டு ஸ்கூல் எவ்ரிடேன்னு இருக்குது, இது வராது. இப்போ எது வரும், கோஸ். ஏன்னா ஷுட் கோ டு ஸ்கூல்னா என்ன போட்டுக்கணும், ஸ்டூடெண்ட் ஷீன்னு போடணும். கேன் கோ டு ஸ்கூல்னா கேன்ட் ஷீன்னு போடணும். கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே அப்படிங்கும்போது டஸ்ன்ட் ஷீ. சரியா, ரீட்டா கோஸ் டு ஸ்கூல், சிங்குலர் V1, சென்டென்ஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் நெகட்டிவ், டஸ்ன்ட் ஷீ. கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் இதில் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. they came by car, they came by car, didn't they. past tense, sentence positive, question tag negative, didn't they. At the she goes to school by van, singular V1, sentence positive, question tag negative, doesn't she. நான் என்ன பண்ண போறேன், ஒரு 2-3 கொஸ்டின் கேட்க போறேன், இதுக்கு மட்டும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணி. சரிங்களா, she seldom comes to class, she seldom comes to class. இது ஒன்றும் இல்லை, என்னுடைய மன திருப்திக்காக. எவ்ரி ஒன் எவ்ரிபடி கான்செப்ட் தெளிவா இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த கிளாஸ் திரும்ப தெளிவா இன்னும் நல்லா தெளிவா சொல்றேன். சரிங்களா, அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ண. எவ்ரி ஒன் was present, everyone was present, no one came to the party, no one came to the party, someone is knocking on the door,
someone is knocking on the door. நாளுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? ஆன்சர் பண்ணியிருக்கணும். சரியா? கண்டிப்பா ஆன்சர் பண்ணியிருக்கணும். சரி, இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு எதை பத்தி சொல்லி கொடுத்தேன்? இது எல்லாமே சொல்லி கொடுத்தேன். someone, somebody, anyone, anybody, everyone, everybody, no one, nobody, இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். கீழே கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதனால சொல்லி தரலையே, இந்த நாளை சொல்லலையே. இந்த நாளைக்கு என்ன வரும்? அந்த நாளை மட்டும் பார்த்தோம், எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தோம். சம்திங் இஸ் ஹியர் அப்படிங்கும் போது சம்திங் ஏதோ ஒண்ணு இங்க இருக்குது. சம்திங்கும் போது ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள். அந்த இடத்துல இட்டு போட்டுடலாம். இஸ்னா isn't it, நார்மலா நீங்க போடுற மாதிரி போடுற. சரியா? சம்திங், அப்புறம் எவ்ரிதிங் was damaged. everything was damaged போது wasn't it னு போட்ற வேண்டியது. அப்படியே சிங்குலர் போட்ற வேண்டியது. திங் பொருள்னு வரும்போது அப்படியே போட்ற வேண்டியது. சரியா? nothing came to us. nothing came to us. sentence negative, question tag positive. இட்டு போட்றணும். the came past tense இருக்கு, did it. nothing came to us, did it. சரியா? someone, everyone, no one, nobody, nothing, anyone, sorry, anyone இல்ல, anything can destroy us. anything can destroy us அப்படிங்கும்போது can't eat. can't eat. anything can destroy us, can't eat. இப்ப தெளிவா பார்க்க போனா என்ன அப்படின்னா, ஏரியா பிடிக்கணும். என்ன ஏரியா பிடிக்கணும்? சம்திங், எனிதிங், எவ்ரிதிங், நத்திங் எல்லாம் வந்துச்சுன்னா இட்டு போட்டு சிங்குலர் verb. something, anything, everything, nothing. இட்டு போட்டு சிங்குலர் verb. சென்டென்ஸ் பாசிட்டிவ்னா கொஸ்டின் டேக் நெகட்டிவ், சென்டென்ஸ் நெகட்டிவ்னா கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். இட்டு போட்டு சிங்குலர் verb. ஆனா இதெல்லாம் பொருள் திங்ஸை காமிக்கக்கூடியது. ஆனா பர்சன், நபரை காமிக்கும் போது, someone, somebody, anyone, anybody, everyone, everybody, நபரை காமிக்கும் போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தே போடணும், ப்ளூரல் verb போடணும். தே போட்டு ப்ளூரல் verb. பொருளை காமிக்கும் போது இட்டு போட்டு சிங்குலர் verb. இதெல்லாம் காமிக்கும் போது தே போட்டு ப்ளூரல் verb. நபர்களை காமிக்கும் போது தே போட்டு ப்ளூரல் verb. பொருளை காமிக்கும் போது இட்டு போட்டு சிங்குலர் verb. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த கிளாஸை நாம சந்திக்கிறோம்.